அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து லாஸ்ட் பார்ட்ல வந்து தமிழ் எழுத்துக்கள் மூலியமா வந்து எப்படி வந்து வறுமை, பயம், நோய் எல்லாத்தையும் போக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவா ஒரு ஒரு இதா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட அப்படியே தொடர்ச்சியா வந்து நம்ம இத பார்ப்போம். நம்ம வந்து போன பார்ட்ல வந்து தமிழோட எழுத்துக்கள்ல அந்த அ, உ, இம், இ அப்படின்ற 3 எழுத்துக்களும், இந்த ஓம்ன்ற இதில இருக்கிற அ, இ, உ 3 எழுத்துக்களும் அந்த இம்மு கூட சேரும்போது அம், உம், இம் அப்படின்ற மாரி 3ஆ சேருது. அந்த 3 எழுத்துக்கள பயன்படுத்தி எப்படி வந்து உலகத்துல எல்லாத்துக்கும் எப்படி ஆதாரமா அது இருக்கு, அந்த எழுத்துக்கள் ஆதாரமா இருக்கு, அத பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு எப்படி அத பயன்படுத்திக்கிறது அப்படின்றத இதில எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த குறிப்பா வந்து 3 விஷயம் நமக்கு தேவை வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், மனசு ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம பொருளாதாரத்தை வந்து பூர்த்தியாக்கணும். இந்த 3 விஷயத்தையுமே இத வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இத அடிப்படையா வச்சு நம்ம வந்து அத 3யுமே கட்டமைப்பா உருவாக்கிக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நிலையான அடித்தளம் மாரி. இந்த அடித்தளத்த உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேல பில்டிங் கட்டுறதுன்றது நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். ஸோ அத பத்தி ஒண்ணு ஒண்ணா இப்ப விரிவா பார்ப்போம் என்னன்ட்டு. எப்படி வந்து அத வாழ்க்கையில பயன்படுத்துறது, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எதனால அத சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அத ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி வந்து இந்த கடன் நோய், அதாவது பயம் அப்படின்றது எல்லாத்தையும் தீர்க்க முடியும். ஒரு கடனை தீர்க்க முடியும், பயத்தை தீர்க்க முடியும், ஒரு நோயை தீர்க்க முடியும், தமிழ் எழுத்துக்கள் உச்சரிப்பை வச்சு எல்லாத்தையும் தீர்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன். சரி, நம்ம இப்போ ஒன்று ஒன்றா வந்து அது எப்படி அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்துல வந்து ஒரு மழை வரல அப்படின்னு சொன்னா, மழை பஞ்சம், ஏதாவது மழை இல்ல பஞ்சம் ஏதாவது வந்ததுன்னா வந்து அதை வந்து யாகம் பண்ணி சரி பண்ணுவாங்க. பஞ்சம் வந்து சரியாகும், மழை வந்து பெய்யும். மழையே பெய்யாம இருந்தா கூட யாகம் பண்ணும்போது மழை பெய்யும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கூட்டுணர்வால ஒரு இயற்கையோட விஷயத்தையும் வந்து இயற்கையா நடக்கக்கூடிய மழையை கூட வர வைக்க முடியும் அப்படின்னா, நமக்கு வந்து செல்வத்தை ஈர்க்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமாயிடும். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கும். முதல்ல மழை வரணும் அப்படின்னா அதுல வந்து மூணு விதமான பின்னாடி வந்து மூணு விதமான அடிப்படைகள் இருக்கு, அறிவியல் அடிப்படைகள் இருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒலி உச்சரிப்பு. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒலியை வந்து ஒரே தாள அதிர்வுல ஒரு மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட விதத்துல நீங்க அதை கொண்டுட்டு போகும்போது அது சுதி வந்து மேல போய் திரும்ப வந்து ஒரு ஒரு அழகான அந்த அந்த சுதி அதிர்வோட பொருத்தத்தோட கீழே வரும்போது ஒரு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மொதல் விஷயம். சரியா? இல்ல, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மழைக்காக யாகம் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், 1000 பேர் 2000 பேர் ஒண்ணா சேருவாங்க. இந்த 1000 பேரும் ஒரே விதமான நோக்கத்துக்காக ஒரு விஷயத்த ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. ஒரே விதமான மந்திர ஒலிகளை எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓம் அப்படின்ற மந்திர ஒலியை எழுப்பிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த 1000 பேரும் வந்து ஒரே விதமான ஒலி எழுப்பும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப வந்து பிரபஞ்சத்துல உங்களுக்கு தெரியும், இந்த ரேடியோ ஒலி அலைகள்ன்றது எப்போ எல்லா இடத்துலயும் இருந்துட்டே தான் இருக்கு. அது மூலியமா தான் இப்ப நம்ம எஃப்எம் கேட்கறோம்னா எஃப்எம் வந்து ஒயர் வச்சா கேட்கிறோம் இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிபரப்புறாங்க. நம்ம அந்த அந்த சிக்னலுக்கு நம்ம திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆஹ், ஒரு எஃப்எம்மோட தெளிவான அலைவரிசை வந்து நமக்கு கிடைக்குது. அதே பேசிக் கான்செப்ட்ல இப்ப வந்து ஒரு ஓமம் அப்படின்ற ஒளியை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு 1000 பேர் ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல உருவாக்குறோம். ஸோ அப்ப வந்து இது வந்து என்ன ஆகும்னா மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டு உணர்வா சேர்ந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒளி வந்து ரொம்ப அதிகமான அளவில் உருவாகிறனால இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் பெருசா ஏற்பட்டு, இப்போ ஒரு இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பஞ்சு மெத்தை இருக்கு, மிதக்கிற பஞ்சு மெத்தை இருக்கு. ஒரு பெரிய குண்டு, நம்ம குண்டு எறிவோம்ல, ஒரு 5 கிலோ குண்டு, ஒரு 10 கிலோ குண்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதை தூக்கி அந்த பஞ்சு மெத்தை மேல போட்டீங்க அப்படின்னு ஆகும்னா, அந்த மெத்தையில போய் உழுவுற இடம் மட்டும் குழியாகும். ஸோ மற்ற மெத்தைகள் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். இதை இதை நோக்கி இங்க இந்த மெத்தை ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் பந்து கிடக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பஞ்சு மெத்தை இருக்கு. இந்த பஞ்சு மெத்தை ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பந்து நிறைய கிடக்கு. ஓகேவா? இப்ப இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு 10 கிலோ குண்டை தூக்கி இந்த பெட்டுக்கு நடுவுல போடுறீங்க. இந்த பஞ்சு மெத்தையில போட்டோன்னா என்ன ஆகும்னா, இந்த பஞ்சு மெத்தை அழுந்தும். அழுந்துறது மூலியமா இந்த பெட் வந்து இப்படி குழிவாயிடும். ஸோ இங்க இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற பால்ஸ் எல்லாமே, சின்ன சின்ன பந்துகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த பெரிய குண்டு, இரும்பு குண்டை சுத்தி வந்து விழுந்து கிடக்கும். இதே கான்செப்ட் தான். ஒரு கூட்டுணர்வு வந்து இது ஒரு இடத்துல அதிகமா உருவாக்கும் போது, ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரே கூட்டுணர்வு உருவாக்கும் போது மத்த எல்லா விதமான ஒளி இங்க சுத்தி இருக்கிற எல்லா விதமான ஒளி அலைகளையும் இது வந்து இதோட பக்கம் ஈர்த்துரும். சரியா? இது வந்து இப்போ ஒரு காந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த ஒரு கூட்டுணர்வு வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. அதுக்கப்புறம் நம்ம உச்சரிக்கிற அந்த மழைக்காக உச்சரிக்கிற அந்த சொற்கள் வந்து என்ன பண்ணுது, அந்த ஒளி வந்து என்ன பண்ணுது, அந்த மழையை வர வைக்கிறதுக்கான ஒரு
ஒரு அதிர்வை வந்து நமக்கு ஆற்றல் புலத்துல உருவாக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு யாகம் பண்றாங்கன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அரிசி, அப்புறம் நெய், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போட்டு அந்த யாகத்துல வந்து எரிப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குன்னா, அது வந்து இந்த மேகங்களை குளிர வைக்கக்கூடிய, இல்ல மேகங்களை ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய, அந்த விஷயங்களை மழையா மாத்தக்கூடிய சில ரசாயனங்களை இது வந்து வெளியிடும். இந்த அரிசியும் குறிப்பிட்ட இதை நெய்யில வந்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து எரிய விடும்போது அதுல இருந்து வெளிவரக்கூடிய புகை வந்து ஒரு அறிவியல் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஸோ அதனால இப்ப இந்த 3 விஷயங்கள், இந்த உச்சரிப்பு பிளஸ் வந்து அந்த அதிர்வு, கூட்டதிர்வு, கூட்டுணர்வு, பிளஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ற பொருட்களோட இருந்து வெளிப்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், இந்த 3 சேர்ந்து வந்து அழகா வந்து மழையை வர வச்சிரும். சரியா? இது வெறும் மூட நம்பிக்கையோ கட்டுக்கதையோ கிடையாது. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு. ஆனா இது அறிவியல்னு சொல்லாம அவங்க வெறும் பக்தியா மட்டுமே இதை பண்ணிட்டு போயிட்டாங்க. சரியா? அதே போல இப்ப வந்து நம்ம கடன் எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, இப்ப பஞ்சத்தை தீர்க்கறதுக்கும் அது மாதிரிதான் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட யாகம் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட முறையில அந்த சொற்களை உச்சரிச்சு அதை வந்து சரி பண்ணுவாங்க. சரியா? பஞ்சத்தையே சரி பண்ண முடியும், ஒட்டுமொத்த பஞ்சத்தையே சரி பண்ண முடியும்னா ஒரு தனி மனிதனோட வருமானத்தை உருவாக்குறதுன்றது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. உண்மையுமே செல்வம்ன்றது என்ன அப்படின்னா, செல்வம்ன்றது மனநிலை தான். மனநிலையை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? செல்வம்ன்றது ஒரு குறிப்பிட்ட மனநிலை, அவ்வளவுதான். அந்த மனநிலையை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனம் வந்து தெளிவா இருக்கணும். மன ஆற்றல் வந்து எந்தவித தங்கு தடையும் இல்லாம தெளிவா இருக்கணும். மனசு எப்ப தெளிவா இருக்கும், நம்ம உடம்புல இதுவாகக்கூடிய அதிர்வுகள் வந்து சரியா இருக்கும்போது, ஒரு சரியான தாள அதிர்வுல இருக்கும்போது மனசு வந்து தெளிவா இருக்கும். இப்ப வந்து மனசு விரக்தி, இல்ல மனசு வந்து எப்போ வந்து எனக்கு வலிக்குது அப்படின்றது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வலியை உருவாகும் போதோ, இல்ல வந்து ஒரு விஷயம் நடக்கும், ஒரு 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 சூழ்நிலை நடக்கும்போது உங்களுக்கு அது பிடிக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்புல வந்து எப்போதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த அதிர்வுகள் வந்து போயிட்டே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து உங்க பாஸ் வந்து உங்களை திட்டுறாரு, ஒரு வேலையில இருக்கீங்க, உங்க பாஸ் வந்து திட்டுறாரு, உங்களை எல்லாரும் முன்னாடி திட்டிடுறாரு. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த அதிர்வு வந்து ஓடிட்டே இருக்கும். நீங்க மனசுல என்ன நினைப்பீங்க, இவர் என்ன இப்படி பண்ணிருக்க கூடாது, என்ன திட்டிருக்க கூடாது, இவர் திட்டினால இப்ப நான் வந்து என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாருன்னு நினைக்கும் போது அந்த அதிர்வு வந்து என்ன ஆகும்னா இப்படி தாறுமாறாயிடும். கீழே மேல கீழே மேல கீழே மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி ஆகுறதுனாலதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா திடீர்னு வந்து வலி ஏற்படுது. அதாவது ஒரு கரண்ட் போயிட்டு இருக்க இடத்துல திடீர்னு ஒரு சர்க்கியூட் போட்டு தடுக்கும் போது என்ன பண்ணும், இது வந்து மேல 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 வந்து இடிக்கும். நீங்க தண்ணியும் பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து போயிட்டே இருக்கு, நல்லா ஒரு பொறுமையா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு இது வச்சு அடைக்கும் போது என்ன ஆகும், வர தண்ணியெல்லாம் வந்துட்டே இருக்கும். வந்து வந்து என்ன சொல்ல முடியும், மேலே ஏறிட்டே இருக்கும், அதிகமா பெருகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த தடையை தாண்டி மேல வந்து தண்ணி ஃப்ளோ ஆகி திரும்ப கீழே போகும். இதே போலதான் மனசுக்குள்ளேயே என்ன நடக்குது அப்படின்னா, மனசை வந்து நம்ம உடம்பு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத அதிர்வுது. நம்ம உடம்பே வந்து அதிர்வு தான், வெறும் அதிர்வு மட்டும்தான் ஆயிருக்கு. இந்த அதிர்வுல வந்து நாம ஒரு இடத்துல வந்து இது எனக்கு இப்படி நடக்கக்கூடாது, எனக்கு இது பிடிக்கல, இந்த சூழ்நிலை வந்து எனக்கு அசௌகரியமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து இந்த சமச்சீர்தன்மை வந்து குலையுது. ஓகேவா? இப்படி இப்படி சிக்கல்கள் வந்து மாறுது. இது மாதிரி மாறுறது நாளடைவுல இதே நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு சீரா ஓடிட்டு இருந்தது திடீர்னு வந்து ஒழுங்கமைவு இல்லாம ஓட ஆரம்பிச்சிருதோ, இப்படி மாறி மாறி ஓட ஆரம்பிச்சிருதோ, இந்த மாதிரி மாறி மாறி ஓடிட்டு இருக்கும்போது நாளடைவுல அப்ப இதையே திரும்ப ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலியமா வந்து செல்களோட அந்த நம்ம உடம்புல இருக்க செல்களோட உற்பத்தி பாதிக்கப்படும், அதோட இயங்குதன்மை பாதிக்கப்படும். இது மொத்தம் அந்த அதிர்வு மட்டும் மாறனால உடம்புல இருக்க எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். நம்ம செல்களுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும், நம்மளோட ரத்த ஓட்டம் அது மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். சரியா வந்து அந்த இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டமும் காற்றும் போகாது. இதனாலதான் வந்து ஒரு நாளடைவுல இது வந்து என்னவா மாறும் அப்படின்னா நோயா மாறும். நோயின்றது அடிப்படையில வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க உடம்புல ஓட வேண்டிய நார்மலான தாள அதிர்வுகள் வந்து அந்த அதிர்வுகளோட அமைப்பை வந்து மாத்துறது தான் வந்து நோய். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். நோயின்றது வேற எதுவும் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி உடம்புக்குன்னு தனித்தனி உடம்புக்கு தனித்தனி உறுப்புக்கும் தனித்தனி நோய் கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா உங்க உடம்புல ஓட வேண்டிய அதிர்வு அதோட தாளத்தை அதிர்வு கரெக்டா ஓடாம எப்ப சீர்கெட்டு அதோட இதை மாத்துதோ, இப்படி தாறுமாறா ஓடுதோ, அது பேர் தான் நோய். இப்ப இந்த தாள அதிர்வு சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையில என்ன பண்ணணும், இந்த அதிர்வு சரி பண்ணணும்னா முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து, ஏதாவது நம்ம முன்னோர்கள் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற மருத்துவம்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மரத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, மரம் வந்து பட்டு போகுது, இலை பட்டு போகுதுன்னா நம்ம இலையை பாலிஷ் பண்ணி, இலையை கழுவி, இலைக்கு வந்து கட்டு போட்டு எல்லாத்தையும் சரி பண்றோம். இன்னைய மருத்துவம் நான் அதை தப்பு சொல்லல. ஆனா நம்ம முன்னோர்களோட வைத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மரத்தோட வேரை போயிட்டு நேரா சரி பண்ணிடுவாங்க. மரத்துக்கு ஏதாவது பிரச்சனை மரத்துல பார்த்தாங்கன்னா மரத்தோட வேரை சரி பண்ணிடுவாங்க. இந்த மரத்தோட வேர் மாதிரி தான் வந்து நம்மளோட தாள அதிர்வுன்றது. நம்மளோட அதிர்வுன்றது என்ன அப்படின்னா இந்த மரத்தோட வேர் மாதிரி. இந்த வேரை சரி பண்ண அப்படின்னா
இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். நம்மளோட இன்னைக்கு இருக்க அறிவியல் மருத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து வருது. அவங்க வந்து தலைகீழா வர்றாங்க. இங்க மரத்தோட இலையை சரி பண்ணுவாங்க, அப்புறம் கிளைய சரி பண்ணுவாங்க, அப்புறம் தண்டு சரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேற வந்து மறந்துடுவாங்க. கடைசியா தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ள நமக்கு நோய் முத்தி நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம். சரியா? இப்ப திரும்பவும் சொல்றேன், நான் எதுவும் குறை சொல்லல. இது வந்து இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தான் சொல்றேன். ஒரு பிரச்சனையோட ஆணி வேர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. இந்த பிரச்சனையோட ஆணி வேற வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மரத்தை வந்து நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிடும். இந்த வேரை சரி பண்ணிட்டு அதுக்கான டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மரமே சரியாயிடும். அதே தான் இதுலயும் நடக்குது. நோயை தீர்க்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட செல்வத்தை ஈர்க்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட ஆரோக்கியத்தை இது பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க அறிவியல் என்ன அப்படின்னா இந்த வந்து அதுக்கான நம்ம கிட்ட இருக்க சூட்சமம் என்ன அப்படின்னா அந்த தாள அதிர்வு தான். ஓகேவா? இந்த வைப்ரேஷன் உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா நம்ம சொல்ற சொற்கள், உச்சரிப்புகள், நம்ம உபயோகிக்கிற உச்சரிப்புகள். சரியா? இந்த உச்சரிப்புகளை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சரியான விதத்துல உச்சரிச்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தாள அதிர்வு அந்த வைப்ரேஷன் சரியாகும். இந்த வைப்ரேஷன் தான் வந்து படைப்பா மாறும், ஒரு படைப்பு கிரியேஷனா மாறும். சரியா? இது வந்து ஒரு மனநிலையை பொறுத்தா இருக்கலாம், இல்ல உடம்புல இருக்கக்கூடிய செல்களா இருக்கலாம். எல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே கான்செப்ட் என்னன்னா அதிர்வு மட்டும்தான். இந்த அதிர்வை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஸோ இப்போ நமக்கு நான் இப்போ நம்ம கம்மிங் டு த கான்செப்ட் வந்துடுவோம். ஸோ இப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ், சரியா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ சொல்லியிருந்தோம். ஓகேவா? இதை வந்து நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எழுத்துக்களை உயிர் எழுத்துக்களை வந்து திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது மூலியமா அவங்களுக்கே தெரியாம அவங்களோட அந்த இந்த ஒரு உயிரெழுத்துக்கள் தெரியும் உங்களுக்கு. ஒரு எழுத்தும் பிறக்கிற இடம் வந்து உடம்புல வேற ஒரு இடத்துல பிறக்கும். அந்த ஒலி எழுத்துக்களை உச்சரிச்சுட்டே இருக்கும்போது அந்த எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து ஆக்டிவேட்ல இருக்கும்போது அந்த சுரபிகள் வந்து சரியா சுரந்துட்டே இருக்கும். அது மூலியமா ஒரு விதமான சரியான வைப்ரேஷன் வந்து உடம்புல உருவாகிட்டே இருக்கும். அது உருவாக்குறது மூலியமா உங்க பிள்ளைங்களுக்கு கவன ஒருங்கிணைப்பு, அதாவது ஒருமுகமான மனசை வந்து ஒருமுகப்படுத்துறது, ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சா வந்து மனசுல நிக்கிறது, இயற்கையாவே வந்து ஒரு விஷயத்த சொல்லாம ஒரு விஷயத்த பார்த்தோன்னே அதை புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதை உச்சரிச்சுட்டே இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதை விட எளிமையா வந்து யாராவது ஒரு ஒரு இந்த 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 பிரபஞ்சத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு 10,000 கோடி ரூபாய் வைரத்துக்கான ஒரு சுரங்க மேப்பை வந்து யாராவது எல்லார் வீட்லயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இந்த வைரம் வந்து இந்த மலையில இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதை போயிட்டு எடுக்காம நம்ம வாழ்க்கை பூரா பிச்சை எடுத்து சாப்பிட்றது எவ்வளவு கேவலமான விஷயமோ அதே போலதான் இந்த தமிழ் எழுத்துக்களை புரிஞ்சுக்காம இதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்காம இதோட வேல்யூ மதிப்பு என்னன்னு புரிஞ்சுக்காம நம்ம வந்து அதை வெறும் ஆத்திச்சூடியில வச்சுட்டு பிள்ளைங்க வந்து கத்துக்கிறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு மற்றதை தூக்கி போடுறது அப்படின்றது இவ்வளவு பெரிய மிகப்பெரிய அறியாமையான விஷயம். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த அந்த எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களை வந்து உச்சரிக்கிறது வந்து வெறும் வந்து ஆஹ் தமிழ் எழுத்துக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு அடிப்படை மட்டும் கிடையாது. நம்ம பெரியவங்க கூட தினமும் வந்து இந்த காலையில எந்திரிச்சு நீங்க மந்திரம் சொல்றதுக்கு பதிலா இந்த ஒலிகளை கூட சொல்லலாம். அந்த ஐவாக்கு வரைக்கும் கூட சொல்லலாம். அதுலயும் சிறப்பா வந்து ஏன் வந்து ஒரு மந்திர உச்சாரணங்கள் வந்து ஒரு வார்த்தைகள் வந்து சிவ சிவா இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஓம் அப்படின்ற விஷயத்துல ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க, அதுவும் தப்பு கிடையாது. உங்க மதத்துல என்னென்ன ஒரு வார்த்தைகள் இருக்கோ திரும்ப திரும்ப அதையும் சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொன்ன மாதிரி நீங்க எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 எழுத்துக்கள் இதுவா தான் இருக்கும். நீங்க எந்த தெய்வ வார்த்தையை எந்த மந்திரங்களை உச்சரிச்சாலும் அந்த மந்திரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 எழுத்துக்கள் அடிப்படை எழுத்துக்கள் இதுவா தான் இருக்கும். ஸோ எந்த வழியா நீங்க சொன்னாலும் அல்லாஹூ அப்படின்னு சொன்னாலும் எந்த விதமா யாவேன்னு சொன்னாலும் ஏசுன்னு சொன்னாலும் கிறிஸ்துன்னு சொன்னாலும் எந்த விதமா சொன்னாலும் நீங்க உச்சரிக்க போற அடிப்படை எழுத்துக்கள் வந்து இந்த 3 எழுத்துக்கள் தான். சரியா? அத முருகாவா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், சக்தியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க உச்சரிக்க போறது இதுதான். ஆனா நான் தான் சொல்றேன், டைரக்டா இந்த இதையே சொல்லுங்க. நீங்க மூலமா சொன்னாலும் சரி உங்க விருப்பம், இல்ல இந்த இதை டைரக்டா உச்சரிச்சாலும் உங்களோட விருப்பம். அட்லீஸ்ட் நீங்க உயிரெழுத்துக்கள் மட்டும் உச்சரிக்கலன்னா இந்த 3 எழுத்துக்களையாவது உங்க பிள்ளைங்களுக்கு தினம் தினம் உச்சரிக்க கற்றுக் கொடுங்க. சரியா? நம் முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து எளிமையா மொழி நடையில யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டெல்லாம் என்னடா ஆவுன்னா கத்திட்டே இருக்க, அவன்பாட்டு ஆவுன்னா கிளம்பி போயிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்வடையில சொல்லுவாங்க. அந்த அவ்வளோ சாதாரணமா நமக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள்ல இவ்வளோ பெரிய மறைமுகமான பொருட்கள் இருக்கு அப்படின்றது நம்ம தெரியாம நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கிறதுன்றது அதை விட மிகப்பெரிய அறியாமை நமக்கு வேற எதுவும் இல்லை. தயவு செய்து ஒரு உதவியா எனக்கு செய்யற உதவியா கேட்கிறேன், இல்ல தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய உதவியா கேட்கிறேன்.
உண்மையான அதோட பொருளை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்துட்டு போங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத சொத்து இது. இதை மட்டும் தயவு செஞ்சு மறுத்துறாதீங்க. இதுக்கு பின்னாடி ஆன்மீகம், அறிவியல், எல்லா விதமான நீங்க இன்னும் ஒரு என்ன சொல்றது, உலகம் வந்து இன்னும் ஒரு உச்சத்துக்கு போனாலும் அதுக்கு பின்னாடியும் வந்து இந்த விஷயம் வந்து அப்படியே தான் மாறாம இருக்கும். ஓகேவா? எந்தவித விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் இந்த விஷயம்ன்றது வந்து மாறவே மாறாது. இந்த விஷயம் அதுக்கு அடிப்படையா அப்படியே தான் இருக்கும். சரியா? அதனால வந்து உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இந்த விஷயங்களை கத்துக் கொடுத்துட்டு போங்க. இது என்னத்தை எதுக்காக உச்சரிக்கிறோம், என்ன நடக்குதுன்றதை கத்துக் கொடுத்துட்டு போங்க. இன்னும் உங்களுக்கு அறிவியல் விளக்கம் வேணும்னு சொன்னீங்கனாலும் நான் தெளிவா சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். பட் வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு உங்களை வந்து நான் குழப்ப விரும்பல. சரியா? உங்களை வந்து நான் ரொம்ப குழப்பத்தில் ஆட்படுத்த விரும்பல. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் எழுத்துக்கள் இன்னும் வந்து இதுல இது மட்டும் தான் இருக்கான்னா, இன்னும் ஒரு வாசி யோகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாசி யோகம், குண்டலினி எழுப்புறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க வந்து கடவுள் நிலை அடையிறதுக்கு கூட இந்த எழுத்துக்கள் உதவும். நீங்க கடவுளாகிறதுக்கு கூட இந்த எழுத்துக்கள், நீங்க கடவுளா தான் இருக்கீங்க, நீங்க கடவுளா இருக்கீங்கன்றத உணர்றதுக்கு கூட இந்த எழுத்துக்கள் வந்து உதவும். சரியா? இது வந்து வாசி யோகம், குண்டலினி எல்லாத்துலயும் அடிப்படை இந்த எழுத்துக்கள் தான். சரியா? இது வந்து நான் இன்னும் டீப்பா சொன்னேன்னா அது வந்து சரியானு தெரியல. அது நேரம் வரும்போது இறைவனோட சித்தம் இருந்தா நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட தெய்வ எழுத்துக்கள். இந்த ஓம் அப்படின்ற சவுண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 எழுத்துக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் இனத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். அதாவது மற்றவங்க அதை தெரியாம யூஸ் பண்ணாம உபயோகப்படுத்தாம இருக்கிறது அது பெரிய கொடுமைன்னா, அது கையிலே இருந்தும் அதை அதை உபயோகிக்க முடியாத ஒரு குடும்பம்ன்றது அதை ஒண்ணுமே அனுபவிக்க முடியாம சாகுறது அப்படின்றது மிகப்பெரிய கொடுமை. உங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு துரோகத்தை நீங்க பண்ணிட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு இதோட நன்மைகளை எடுத்து சொல்லுங்க. அதே போல இந்த அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வெறும் ஒரு அம்மாவை கூப்பிடுற ஒரு விஷயம் மட்டும் நினைக்காதீங்க. இதோட அடிப்படை எல்லாமே இதுல இருக்கு. வெறும் அம்மான்றதை மட்டுமே மந்திரமா நீங்க சொல்லிட்டே உச்சரிச்சுட்டே இருந்தா கூட, ஒரு குழந்தை அழுவுறது, பிறந்த குழந்தை அழுவுறது கூட இந்த அம்மான்ற சவுண்ட் அழுவும். பாத்திருக்கீங்களா? நீங்க எதுவுமே கத்து கொடுக்காம அழுவும். இந்த அம்மான்ற சவுண்டு கூட அதுல கூட இந்த சாரியத்தோட இந்த உச்சரிப்போட இது இருக்கு. நம்ம பேசுற மொழியில நமக்கே தெரியாம நம்ம நோயை குணமாக்கிட்டு இருக்கோம், நம்ம மனசை தெளிவாக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையை அழகாக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் தமிழ் எழுத்துக்களை வந்து திரும்ப திரும்ப படிங்க, உச்சரிங்க, பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வெறும் மொழி உணர்வை வெளிப்படுத்துறதோ இல்ல மற்ற மொழி இத இது பண்றாம பாத்துக்கிறதோ அதுக்கு போட்டி போட்டுட்டு சொல்றதோ மட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி வந்து இதுல வந்து மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்கு. நான் ஆரம்பத்துல போன பாட்டுல ஒரு கதை சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஒரு முனிவர் வந்து எப்படி தண்ணி கேட்டவருக்கு சாகா அமிர்தத்தை அவர் கையில கொடுத்தும் அவராட்டி அதை அனுபவிக்க முடியாம போச்சோ, அதே மாதிரி உங்க கையில இருக்க அந்த சாகா அமிர்தத்தை வெறும் தண்ணி நினைச்சு, தண்ணிக்கு மாற்ற நினைச்சு அதை ஏதோ ஒரு புற வடிவுல ஒரு எளிமையா கிடைக்குதுன்றதுக்காக அதை வந்து உபயோகப்படுத்தாம போயிடாதீங்க. ஆஹ் என்னோட சிரம் தாழ்ந்த தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டு போங்க. தமிழ்ன்றது, தமிழ் மொழிகள்ன்றது வெறும் ஒரு மற்ற மொழிகளுக்கு இணையான ஒரு மொழி மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல், மிகப்பெரிய சூட்சமம், மிகப்பெரிய ஆன்மீகம், மிகப்பெரிய பொருள், இயற்கை, அதாவது பௌதிகம், இயற்பியல் எல்லாமே இது உள்ள இருக்கு. அதை வந்து தயவு செஞ்சு உபயோகப்படுத்திக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.